நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம். கோயிலில் குளங்கள் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம சில இடத்த பார்த்தோன்னா திட்டிட்டு வருவோம். ஏன்னா எல்லாருமே கோயிலுக்குள்ளே அந்த கேணியில் அல்லது குளத்துல எல்லாம் பார்த்தாங்கன்னா உடனே காசை தூக்கி வீசிட்டு வருவாங்க. அது ஏன் வீசுகிறாங்க, எதுக்கு வீசுகிறாங்கன்னு கூட இன்னும் யாருக்குமே தெரியல. அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. ஒரு சிலர்கிட்ட சும்மா யதார்த்தமாக கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி காசை போடும்போது தோஷம் விலகிடும், அதனால தான் நாங்கள் காசு போடுறோம் அப்படின்னாங்க. சில பேர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசினாங்க. அதாவது கோயில்களில் வந்துட்டு உழவார பணி செய்கிறாங்க, அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில நேரத்தில் வந்துட்டு ஏழைகள் அதை செய்வாங்க. அப்போ அந்த கேணியை தூர்வாடுறாங்க, குளத்தை தூர்வாடுறாங்கன்னா அவங்களுக்கான அந்த காசு அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்கறதுல நாங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த காசை உள்ளே போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி. அதாவது அது மனிதாபிமான அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சுத்தப்படுத்த வர்றவங்க உண்மையாலுமே கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க தான் சுத்தப்படுத்த வர்றாங்க. அப்போ அந்த காசை எதிர்பார்த்து வரமாட்டாங்க. அப்படிங்கிறனால அதையுமே கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்க வேண்டியதாக இருந்தது. சரி, என்ன தான் இங்கே உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் பின்னோக்கி நடந்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தோன்னா இந்த காசு அப்படிங்கிறது செம்புனால் செய்யப்பட்டதாக இருந்திருக்கு. செம்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த பாத்திரத்தில் தான் உணவு சாப்பிடணும், அந்த பாத்திரத்தில் தான் தண்ணி குடிக்கணும், அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு தேவையான ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு புரிந்துணர்வு வந்து எல்லாத்துக்குமே ஏற்பட்டுருச்சு. அன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தண்ணி, அதாவது குளத்தில் இருக்க தண்ணி அல்லது கேணியில் இருக்க தண்ணி, கோயில் ஓரங்களில் கண்டிப்பாக குளம் கேணி ஏதோ ஒன்று இருக்கும். அதிலேருந்து தீர்த்தம் எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. அதே போல் அதை தீர்த்தமாக எடுத்து மக்கள் எல்லாருமே அருந்துவாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காசை வந்து அதுக்குள்ளே வீசினாங்க. ஏன் செம்பை அங்கதுக்குள்ளே வீசுகிறாங்க அப்படின்னா, எப்போவுமே தண்ணீரில் அந்த செம்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தண்ணியில் ஜாயிண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கவங்க எல்லாமே சயின்ஸு அப்படின்னே பேசுகிறோமா, நம்ம அதை பற்றியும் தானே பேசி ஆகணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்துட்டு அறிவியல் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பலவிதமான அறிவியல் கோட்பாடுகளை வச்சு தான் எல்லா சாஸ்திரங்களையும் உருவாக்கி இருந்திருக்காங்க. நம்ம சிம்பிளி என்னன்னா, எல்லாத்துக்கும் எனக்கு அர்த்தம் வேணும், எல்லாத்துக்கும் எனக்கு தெளிவு வேணும் அப்படின்ட்டு கேட்டு அதை தேடுறதும் இல்லை, பிளைண்டாக என்ன சொல்லிடுறோம், முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். சரி, இப்போ இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த தாமிர சத்து அப்படின்னு சொல்கிறோம் அல்லது அந்த செம்பில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் வந்துட்டு தண்ணியோட போய் மிக்ஸ் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செம்பில் உள்ள சத்துக்கள் கிடைக்கும்போது எலும்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் கோயிலுக்கு போங்க, அந்த தீர்த்தத்தில் நீராடுங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்திருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி என்னமே தெரியாது, கோயில்னு போயிருக்கோம், அல்லது வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஆற்றல்லாம் கிடைக்குது. இன்னும் வேறு என்னெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் அந்த தண்ணீரை தொடர்ந்து எடுத்துக்க என்ன ஆகும் அப்படின்னா, முகம் பொலிவு பெறும். அந்த இளமை அப்படிங்கிறது எப்போவுமே மெருகேறியே இருக்கும், முதுமை அப்படிங்கிறது நம்ம முகத்தில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது எதுக்குன்னா, தண்ணியில் அந்த செம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கலந்துருது அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அதனால தான் இப்போ காப்பர் பாத்திரங்கள்லாம் எல்லா பக்கமும் பார்த்தா ஹோட்டலில் இருந்துட்டு இப்போ நம்ம பயன்படுத்துகிறது எல்லாமே வந்துட்டு அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறது நல்லது தான், இல்லைன்னா நான் சொல்லலை. அந்த அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குளத்துலேயோ, அதாவது கோவில் குளத்துலேயோ அல்லது கோவில் கிணறுகள்லேயோ வந்துட்டு அந்த செம்பு காசுகளை போட ஆரம்பித்தாங்க. அது நாளடைவில் வந்துட்டு தண்ணியில் கலக்கும். அந்த கண்டென்ட் வந்துட்டு கலந்துருச்சுன்னா அந்த தண்ணியை குடிக்கும்போது உங்கள் உடலில் ஆரோக்கியமானது ஏற்படும். அப்படிங்கிறனால தான் இத்தனை விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு சேர்த்தாங்க. அது காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த செம்பு காசு அப்படிங்கிறது மாதிரி என்னாச்சு அப்படின்னா, தங்கத்தில் வந்துச்சு, வெளியில் வந்துச்சு. ஒவ்வொருத்தர் படையெடுப்பப்போ அவங்க நாணயங்களை புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இரும்பில் வந்துட்டு காயின் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
லைட் வெயிட் மெட்டீரியல் நிறைய அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே அந்த பழக்கத்தை விட முடியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இரும்பு காசை தூக்கி உள்ளே வீசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இதில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போனால் அந்த செம்பு காசு அப்படிங்கிறது தான். அது நம்மக்கிட்ட புழக்கத்தில் இல்லை, இருந்தாலும் அந்த நடைமுறையை நம்ம விடாமல் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்னுமே ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறீங்க, குளத்துல போய் குளிக்கிறீங்க, அல்லது வந்துட்டு ஏதாவது தீர்த்தத்தில் குளிக்கிறோம் அப்படின்னா தலையில் காசை வச்சு அல்லது தலையை 3 சுற்றி அதுக்குள்ளே போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போயிட்டோம். இதுதான் இதுக்கு பின்னாடி இருந்த அறிவியல் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.